வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நாடாளுமன்றத்தில் கருப்பு பணம் தடுப்பு மசோதா இப்போது நிறைவேறியிருக்கிறது. வெகு நாட்களாக இந்தியாவில் இந்த கருப்பு பணம் குறித்து பேசப்பட்டு வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்போது 100 நாட்களில் பணத்தை உள்ளே கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். படிப்பதற்கு இப்பொழுது ஊடகங்கள் அதிகமாகிவிட்டதால் அந்த தொகைகளை கேட்கும்போது பாமர மக்களுக்கு பிரமிப்பாக இருக்கிறது. பலர் என்னிடம் கேட்டார்கள், அந்த பணத்திற்கு ஏன் கருப்பு என்று பெயர் வந்தது என்று. பல வருடங்களுக்கு முன்னால் கண்ணதாசன் ஒரு படம் எடுத்து கருப்பு பணம் என்பதை தமிழ்நாட்டில் பிரபலமாக்கினர். அந்த கருப்பு பணம் பிறகு பேண்ட் சட்டை போட்டுக்கொண்டு பல வருடங்கள் கழித்து அதே கதை ஜென்டில்மேனாக வந்தது. இந்த கருப்பு பணம் இந்த மசோதாவினால் உண்மையில் கருப்பு பணம் இந்தியாவுக்கு வருமா? இன்னொரு கேள்வி, வெளிநாட்டுக்கு போகிற கருப்பு பணத்தை பற்றி பேசுகிறீர்களே, இங்கே உள்நாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை கொண்டு வருவதற்கு அரசாங்கங்களுக்கு உண்மையான நோக்கம் இருக்கிறதா என்கிற பல கேள்விகள் இருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினரும் சேவாதள தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கோவை செல்வராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். நிதி ஆலோசகர் ரமணன் அவர்கள் வணக்கம் சார். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் ராம்மூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். சார் ரமணன் சார், எனக்கு இந்த கருப்பு பணத்துக்கு ஏன் அந்த கலர், முதல்ல எனக்கு பேசிக்லேருந்தே நான் வரேன், மஞ்சள் பணம்னு ஏன் சொல்லலை, கருப்புன்னு ஏன் அதற்கு நிறம் வந்தது? கருப்பு பணம் ஏன் வந்தது என்ற கேள்வியை விட உங்களுடைய கேள்வி எனக்கு சற்று வியப்பாகத்தான் இருக்கிறது. உண்மையில் 2ஆம் உலகப் போர் முடிந்தவுடன் அல்லது நடந்து கொண்டிருந்த கடைசி காலகட்டங்களில் பொருட்கள் பதுக்கப்பட்டன. பதுக்கி அதிகமான விலைக்கு பேராசைப்பட்டு விற்கப்பட்டன. அப்போது பிளாக் மார்க்கெட் என்ற சொல்லை முதலாக இங்கிலாந்தில் உபயோகப்படுத்தினார்கள். இன்றைக்கு எது நிழலாக நடக்கிறதோ, எது நேரடியான மார்க்கெட்டில் இல்லாத விஷயமாக இருக்கிறதோ அதை பிளாக் என்றோ அல்லது கருப்பு என்று சொல்ல உலகம் முழுவதும் இது பிளாக் மணி என்று தான் அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் பிளாக் மார்க்கெட் என்ற சொல் எப்படி வந்தது என்றால் அதற்கு கணக்கு கிடையாது, வைத்திருப்பவர்கள் ரகசியமாக வைத்திருக்கிறார்கள், அதே தான் இப்போது செய்கிறார்கள். அதனால் இதற்கு கருப்பு பணம் என்று ஒரு பெயர் உண்டு. வண்ணம் எதுவாக இருந்தாலும் விஷயம் என்னவென்றால் கணக்கில் வராத பணம் இது கருப்பு பணம். சரி சார், இந்த மசோதாவில் பார்வை எப்படி இருக்கிறது? நோக்கம் சரியாகத்தான் இருக்கிறதா, அல்லது தேர்தலுக்காகவோ அல்லது தங்களுடைய இமேஜை இப்போ நிறைய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் வருவதாக உணர்ந்ததால் கொண்டு வரப்பட்டதா? இல்லை, இது கருப்பு பண மசோதா என்று சொல்வது சரியில்லை. இன்னும் சொல்லப்போனால் எந்த ஒரு சட்டத்திலும் கருப்பு பணம், பிளாக் மணி என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படவே இல்லை. ஆனால் தினசரி இதை பற்றி தான் பேசப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கூட இதை பற்றி வர்ணிக்கும் போது மிக கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்திருக்கிறார்கள். கொள்ளை, சூது என்றெல்லாம் வர்ணித்திருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு சட்டத்திலும் பிளாக் மணி என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படவில்லை. இப்பொழுது கொண்டு வந்திருக்கிற மசோதா தேர்தலுக்காகவோ ஏதோ ஒரு அவசரத்துக்காகவோ இல்லை. இந்த மசோதா முந்தைய அரசால் விவாதிக்கப்பட்டு நிறைய நாட்கள் இது பேசப்பட்டு பல வடிவங்கள் எடுத்து பல வடிவங்களில் தாமதமாக்கி இந்த மசோதா வந்திருக்கிறது. இந்த மசோதாவினால் கருப்பு பணம் வெளியே போன கருப்பு பணம் கொண்டு வர முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்வி. ஏனென்றால் மசோதா அதை பற்றி பேசவில்லை. இந்த சட்டம் கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் எப்படி தண்டிக்கப்படுவார்கள், இத்தனை நாள் இருந்த சட்டங்களை விட மிக கடுமையான முறையில் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை பற்றி பேசுகிறது. வெறும் தண்டனை சட்டங்களை கொண்டு வருவது மூலம் தவறுகளை திருத்திவிட முடியும் என்றால் இந்தியாவில் இதற்குள் எந்த தவறுமே இருந்திருக்க முடியாது. ஏனென்றால் எந்த ஒரு குடியரசு ஆட்சியையும் விட நாம் தான் குற்ற சட்டத்தை பல முறை திருத்தி இருக்கிறோம், பல வழிமுறைகளை அடைத்திருக்கிறோம். ஆகையினால் இதனால் வந்துவிடும் கருப்பு பணம் எல்லாம் மீட்கப்பட்டுவிடும் என்பதில் பொதுமக்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த முயற்சி தடுக்கப்படும், இதனுடைய பயங்கள் அதிகரிக்கப்படும் என்ற எண்ணம் இதில் மெல்ல எழுந்திருக்கிறது. அருண்ஜேட்லி இந்த மசோதா கொண்டு வரும்போது கூட அதைத்தான் சொல்லுகிறார். ஆனால் இதில் மசோதாவுக்கு தாண்டி இருக்கிற சில விஷயங்கள் இருக்கிறது. கருப்பு பணத்தை தவிர சில விஷயங்கள் இதில் பேசப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதை மசோதாவை உண்மையிலேயே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ 2009 யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போதே
ஜனாதிபதி உரையிலேயே அவர்கள் என்ன சொன்னார்கள்? கருப்பு பணத்தை கொண்டு வந்து விடும். நீங்கள் தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னீர்கள்? 100 நாட்களுக்குள் கொண்டு வருவோம் என்றீர்கள். அதற்கு பிறகு முதலில் ஏராளமான பேர் பட்டியல் என்றார்கள். அப்பொழுது பிறகு உச்சநீதிமன்றத்தில் இதே நிதியமைச்சர் இத்தனை பேர் தான் இருக்கிறது, அதை முதலில் சில நாடுகள் கொடுக்க மறுக்கிறது என்றார். பிறகு இவ்வளவு பேர் தான் இருக்கிறார் என்றார். அப்படியானால் நோக்கம் உண்மையிலே கருப்பு பணம் கொண்டு வருகிற நோக்கம் யாராக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் நோக்கம் தூய்மையானதாக இருக்கிறது என்று ஒப்புக்கொள்கிறீர்களா? வெளிநாடுகளுக்கு சென்ற கருப்பு பணம் வந்து 2 வகையாக போகின்றது. ஒன்று ஊழல், வெளிப்படையாக மீடியாக்களுடைய பார்வையில் படுகின்ற கருப்பு பணம் என்பது. இன்னொன்று அதைவிட மிக அதிக அளவிலான கருப்பு பணம் எதுன்னா தொழில் நிறுவனங்கள், அவை மூலமாக வெவ்வேறு இடங்களில் சென்று அடைந்த கருப்பு பணம் தான் வந்து அளவில் பெரியது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஆயத்த ஆடைகளை நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணுறோம். ஒரு தொழில் நிறுவனம் ஏற்றுமதி பண்ணுறது, அது வந்து துறைமுகத்தில் ஒரு கப்பல் மூலமாக போகிறதுனா, இங்கே கப்பலில் ஏற்றும்போது அதற்கு ஒரு விதமான ரேட் இருக்கும், அரசாங்கத்துக்கு வரி கட்டுவதற்காக அந்த ரேட். அது அதே கப்பல் வந்து நடுக்கடலுக்கு போகும்போது தான் அதனுடைய உண்மையான விலை வந்து தெரிய வரும். ஸோ இது நான் ஒரு சின்ன உதாரணம் தான். இது மாதிரி வெவ்வேறு தொழில் நிறுவனங்கள் ஸோ அவங்களுடைய நிறுவனத்தை தொடர்ந்து நடத்துவதற்காகவும் லாபம், ஏன்னா இந்த அரசாங்கத்தினுடைய டேக்ஸ் எல்லாம் கட்டினதுக்கப்புறம் தொழில் நிறுவனம் நடத்த முடியுமான்றதே ஒரு டவுட். அந்தளவுக்கு வரி விதிப்பு, சூப்பர் டேக்ஸ் இருந்தது அந்த மாதிரியான காலம். ஏன்னா சோசியலிசங்கிற அரசாங்கம் வந்து பேரில் இருந்தனால பணம் சம்பாதிப்பது வந்து ஒரு குற்றம் அப்படிங்கிறதே வந்து அரசாங்கமும் சரி பொதுவாக ஒரு பெர்செப்ஷனும் அந்த மாதிரி ஆனதுனால தொழில் நிறுவனங்களுக்கு வேறு வகை இல்லாமல் இந்த மாதிரி ஆஃப்ஷோரில் கொண்டு போய் சேர்த்த தொகை தான் மிக அதிகமாக இருக்கின்றது. ஆக இந்த மாதிரி பணங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சுவிட்சர்லாண்ட்லேயும் ஜெர்மனியில் மட்டுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய பணங்கள் வந்து என்னன்னா கரீபியன் தீவுகளில் பல தீவுகளுக்கு வந்து அந்த தீவோடைய தொழிலே இதாக தான் இருக்கின்றது. ஸோ வந்து ஷெல் கம்பெனின்னு பேர், வெறும் கூடு மட்டும்தான் இருக்கும். அந்த கம்பெனியில் வேறு எந்த டிரான்சாக்ஷனும் இருக்காது. இந்த கருப்பு பணம் மட்டும் அங்கே வந்து சேவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியாகத்தான் ஒரு பெரிய அளவில் பணம் இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஊழல், அரசியல்வாதிகளுடைய ஊழல் மூலமாக வெளியில் போனோம் அதற்கு அப்புறம் தான் வரும். இது என்னுடைய அனுமானம். எல்லாமே இது இப்படி தான் இருக்கும் அப்படின்றது ஒரு எண்ணம் தான். ஆக இந்த மாதிரி நான் என்ன வார்த்தை உபயோகப்படுகிறேன்னா, இந்த மாதிரி பணம் போய் நிறைய இடத்துல பார்க் ஆகிருக்கு. இந்த மாதிரி பார்க்கான பணத்தை வந்து திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டியது வந்து அவசியமாக இருக்கிறது, இந்த நாட்டிற்கு தேவையான ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் பொருளாதாரம் பற்றின 90 வரைக்கும் அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் நம்ம நாட்டுக்கும் இருந்த பெர்செப்ஷன் வேற. 91க்கு அப்புறம் பொருளாதாரம் பற்றின நம்முடைய பெர்செப்ஷன் வேற மாறினால் கூட இந்த ஒரு விஷயம் வந்து துரதிருஷ்டவசமாக 91லேருந்து 2015 வரைக்கும் பெர்செப்ஷன் மாறவே இல்லை. ஆனால் இந்த சமுதாயத்தில் வந்து நீங்கள் வந்து பணம் சம்பாதிச்சே ஆகணும், அது சட்ட ரீதியாக சம்பாதிக்கணும். ஆக அந்த சட்ட ரீதியாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் 2 விஷயங்கள் தெளிவாக நடக்க வேணும். இந்த லைசன்ஸ் கோட்டா ராஜ் போகணும், பெருவாரியாக போயாச்சு. 2வது இந்த இன்ஸ்பெக்டர் ராஜும் போயாகணும். இப்போ ப. சிதம்பரம் கூட முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேக்ஸ்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்துன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயே அதை குறைச்சி கொண்டு வரோங்கிறார். காங்கிரஸோடைய பார்வைக்கும் பாரதிய ஜனதாவுடைய பார்வைக்கும் என்ன வேறுபாடு பார்க்குறீங்க? இப்போ இந்த அரசாங்கத்தினுடைய விஷயம் வந்து என்னன்னா, இது வந்து சொல்லுவது மட்டும் இல்லாமல் வெறுமே தேர்வு அறிக்கையோடு மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்துகின்ற விதத்தில் இருக்கணும். ஒரு சிறிய உதாரணத்தை மட்டும் சொல்லுகின்றேன். இந்த இரட்டை வரி விதிப்பு முறை தவிர்ப்பதற்கான ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கின்றன. ஜெர்மனியோடையும் பல்வேறு நாடுகளோடையும் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்னு பேர். யாரெல்லாம் வந்து அங்கே பணத்தை வந்து வச்சுருக்காங்களோ அவங்களோட பட்டியல் இந்தியாவுக்கு வந்து அதன் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாதுன்னு அப்போது ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த பிரணாப் முகர்ஜி பாராளுமன்றத்திலே தெரிவித்தார். இப்போயும் அந்த பிரச்சனை வரும்போது வந்து என்னென்னா என்ன விஷயம் வந்து பார்த்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த நாடுகளில் இது குற்றமாக பார்க்கப்படவில்லை. சுவிட்சர்லாண்ட்லேயோ இதுலேயோ வந்து என்னென்னா இது குற்றமாக பார்க்கப்படவில்லை. 2வது வந்து என்னென்னா இந்தியாவில் இது சம்பந்தமான சட்டம் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது வந்து என்னென்னா அது வந்து தவிர்க்க வேண்டிய, அதாவது நடைமுறையில் கொண்டு வரதில் இருக்க நடைமுறை சிக்கலை தீர்ப்பதற்காகத்தான் இந்த ஒரு விஷயம். கருப்பு பணத்தை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வருவதற்காக அதை தடை செய்வதற்கான சட்டம். ஆக இந்த கருப்பு பணத்தை திரும்ப இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும். சட்ட ரீதியாக கொண்டு வரும்போது வந்து என்னென்னா நோக்கம் வந்து என்னென்னா இந்த அரசாங்கத்தின நோக்கம் வந்து என்ன எதிர்பார்க்குறோம்னா இந்த மாதிரியான தொழில் நிறுவனங்கள் மீண்டும் அவை இந்தியாவுக்குள் திரும்ப கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து எதிர்பார்ப்பு. அதற்கான காங்கிரஸ் அரசு இப்போ அவருமே ப. சிதம்பரமே ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறார், இந்த பணம் இது வந்து ஜெயிட்லி கொண்டு வந்திருக்கிறது ஏற்கனவே முன்பு ஒரு வாட்டி சிதம்பரம் கொண்டு வந்தது தான். ஆனால் அவங்க சட்டமாக்கலை.
ஏன் வித்தியாசம். ஏன் சட்டமாக்கப்படுகின்றது அந்த பணத்தை காங்கிரஸ் அதை சட்டமாக கொண்டு வராதற்கு என்ன உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? முந்தைய அரசினுடைய பெர்செப்ஷன் என்னவா இருந்ததுன்னா, குற்றமாக இருந்து தண்டிக்கப்பட வேண்டியது இந்தியாவில், அதற்கான உள்ள சட்டங்களே போதுமானதாக இருந்தது என்ற எண்ணம் இருந்தது. இந்த சட்டத்தினால் அல்லது இந்த சட்டத்தின் மூலம் வெளிநாட்டிலிருந்து கருப்பு பணம் வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. ஏனென்றால் இது தண்டனை சட்டம். நீங்கள் கொண்டு வந்தால் கொண்டு வராவிட்டால், நீங்கள் கொண்டு வந்தால் கொண்டு வராவிட்டால் இதை தான் பேசுகிறது. 7 ஆண்டிலிருந்து 10 ஆண்டு, பிடிக்கப்பட்டால் 30% வரி, 90% அபராதம், இதை இரண்டையும் தாண்டி ஜெயில் தண்டனை 10 வருடம். மிக கடுமையான இந்த தண்டனையை எதிர்ப்பதால் இவர் பாரதிய ஜனதா ஆட்சியினுடைய எதிர்பார்ப்பு மக்கள் உடனடியாக முன் வந்து தங்களுடைய பணத்தை தெரிவித்து விடுவார்கள் என்பது. இதை இந்த அரசுக்கு முன்னால் இருந்த அரசு 2 முறை முயற்சித்திருக்கிறது. நண்பர் சொன்னது போல கருப்பு பணம் உருவானதற்கு முக்கியமான காரணங்களே மிக அதிகமான வரி. இது ஒரு காலத்தில் இருந்தது. 35% 40% வரி கட்டும்போது எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று ஒழுங்காக வரி கட்டாமல் திருட்டுத்தனமான கணக்குகளை எழுதி பணத்தை ஒதுக்கி ஆரம்பித்தார்கள். ஆனால் 50 ஆண்டு காலப்போக்கில் வரி வீதம் மிக குறைந்து, இன்னும் சொல்லப்போனால் வளரும் நாடுகளில் இந்தியாவில் உள்ள வரி வீதம் ஏறக்குறைய மற்ற வளர்ந்த நாடுகளை விட குறைவாக இருக்கிறது. இது உற்பத்தியாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் மிகப்பெரிய பெனிஃபிட். ஆனாலும் இந்த கல்ச்சரிலிருந்து வெளியில் வரல. கணக்கு எழுதாது, தவறுதலான கணக்கு கொடுத்து பணம் ஒதுக்குவது என்ற ஒரு கல்ச்சர் இங்கு உருவாகி, நண்பர் சொன்ன மாதிரி அது இன்னும் போகலை. வரி குறைஞ்சிடுது, ஆனால் சம்பாதிக்கிற அந்த பேராசை இன்னும் போகலை. அதனால இந்த கருப்பு பணம் தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. இந்த சட்டத்துக்கு முன்னாலேயே சட்டம் இருந்தது. சட்டம் புதியதில்லை, இந்த சட்ட வடிவம் தான் புதியது. சார், இப்போது காங்கிரஸ் கொண்டு வந்ததற்கும் இவர் கொண்டு வந்ததற்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க சார்? அதாவது காங்கிரஸுடைய அரசாங்கம் உண்மையாகவே யாரெல்லாம் கருப்பு பணம் என்று வைத்திருக்கிறார்களோ அதை வெளியில் கொண்டு வந்து அரசுக்கு பணமாக சேர்க்க வேண்டும் என்று முயற்சித்தார்கள். ஆனால் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தேர்தலுக்கு முன்பு தேர்தல் வாக்குறுதியிலும் பல பொதுக்கூட்டங்களிலும் பிரதமர் அவர்களாக இருக்கின்ற மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பல கூட்டங்களில் அரசாங்கத்தினுடைய மத்திய அரசுடைய அனுபவம் இல்லாத காரணமாக அவர் கருப்பு பணம் கொண்டு வந்து விடுவோம் 100 நாட்களில் என்று கூறினார்கள். அவர்களால் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த சட்டம் மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிக்கு கண் துடைப்பு தானே ஒழிய நிச்சயமாக கருப்பு பணத்தை கொண்டு வர முடியாது. காரணம், 2017 வரை இந்த சட்டமாக இயற்றப்பட்டது, நடைமுறைக்கு வருவதற்கு 2017ன்னு சொல்கிறாங்க. 2017னா இன்னும் 2 வருஷம் இருக்குது. இப்போ பணம் கருப்பு பணம்னு சொல்லக்கூடிய அந்த பணம் கணக்கில் காட்டாத பணம் இந்தியாவிலிருந்து வெளிநாட்டில் வச்சுருக்காங்கனாக்கா தொழிலதிபர்களை விட அரசியல்வாதி வச்சுருக்காங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. அது யார் அரசியல்வாதிங்கிறது இவங்களால் ஓராண்டு நிறைவு பெற்றும் கண்டுபிடிக்க முடியல. இவங்க இன்னைக்கு சொல்லுவோம், நாளைக்கு சொல்லுவோம், அடுத்த வாரம் சொல்லுவோம், 1 மாதத்தில் சொல்லுவோம். சுவிட்சர்லாந்திலேருந்து அதிகாரிகள் அறிக்கை கொடுத்துட்டாங்க, நாங்கள் வங்கியிலேருந்து வாங்கிட்டோம், உச்சநீதிமன்றத்திலேயே சொன்னாங்க. ஆனால் இவங்களால அதை நிரூபிக்க முடியல, கொடுக்க முடியல. கொடுத்தாங்க ஒரு கணக்கு, ஒரு 600-700 பேர், 60 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் அப்பாவி மக்கள் எப்போவோ 15 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச கணக்கை கொண்டு வந்து ஒப்படைச்சாங்க. அதாவது இதில் இன்னொரு பெரிய விமர்சனம் காங்கிரஸ் அரசின் மீது, கருப்பு பணத்தை ஊக்குவித்ததுக்கு காங்கிரஸ் துணை போனது. பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் என்ற ஒன்றை சிபியின் கட்டுப்பாடு இல்லாமல் வெளிநாட்டுக்கு உங்கள் பணத்தை கொண்டு போகலாம், நீங்கள் பி நோட்ஸ் என்பதன் மூலமாக கொண்டு வந்தால் அது யாரிடமிருந்து வந்த பணம் என்றே காட்ட வேண்டாம். இதையெல்லாம் கடந்த 18 ஆண்டு யூபிஏ அரசாங்கத்தில் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு தானே இருந்தது. தாராப்பூர் கமிட்டி என்ற ஒரு கமிட்டியை போட்டு இந்த பி நோட்ஸ் முறையை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னபோது காங்கிரஸ் அரசு அது எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பது உண்மை. பல சமயங்களில், உதாரணமாக 2004 மே 18 பங்குச்சந்தையில் பெரிய வீழ்ச்சி வந்தது. 567.74 புள்ளிகள் வந்தது. அதற்கு காரணம், திடீரென்று ஒரு பெரிய அளவு பணத்தை இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போனார்கள் என்றால் இதையெல்லாம் வேடிக்கை தானே பார்த்தது காங்கிரஸ் அரசு. அதற்கு என்ன சொல்கிறீர்கள்? அதாவது 2004 ஆட்சிக்கு வந்த புதுசு கூட்டணி அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம். அதற்கு முன்பு இருந்த அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சியுடைய வாஜ்பாய் அவருடைய தலைமையில் இருந்த அரசாங்கம்.
அந்த அரசாங்கம் இருக்கின்ற பொழுது கருப்பு பணத்துக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பணம் படைத்தவர்கள் சார் சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த நாட்டை அதிக ஆண்டுகள் ஆண்டது யார்? முதல் சுதந்திரம் அடைந்த பிறகு காங்கிரஸ் கட்சியின் மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு விமர்சனமே, கம்யூனிஸ்டுகள் சொல்வார்கள், மத்திய அரசை பற்றி சொல்லும்போது காங்கிரஸா இந்த நாட்டை ஆளுகிறது, 77 முதலாளிகள் ஆளுகிறார்கள் என்பார்கள். தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் காங்கிரஸா ஆளுகிறது, சில பஸ் முதலாளிகள் ஆளுகிறார்கள் என்று இங்கே விமர்சனம் வைத்தார்கள். அப்பொழுதிலிருந்தே இது காங்கிரஸ் அரசால் ஊக்குவிக்கப்பட்ட ஒரு விஷயமா? அதான் கருப்பு பணத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியில் 1972 KR கணேஷ் என்கிற அந்தமான் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நிதியமைச்சராக இருந்தார். அவர் கருப்பு பணத்தை கண்டிப்பாக கொண்டு வரணுங்கிறதுல கடுமையான நடவடிக்கை எடுத்தார். அவர் நடவடிக்கை எடுத்து அன்னை இந்திரா காந்தியுடைய அரசாங்கத்தில் அவர் கடுமையான நடவடிக்கை எடுத்தார். அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய நிதியமைச்சராக இருந்த பிரணாப் முகர்ஜி அவர்களும் இதை கொண்டு வர வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்தார்கள். காரணம், பணம் படைத்தவர்கள் அவர் யார் காங்கிரஸ் கடுமையாக எதிர்க்கின்ற நேரத்தில் காங்கிரஸுக்கு எதிர்ப்பாக எந்த கட்சி வளருதோ அந்த கட்சிக்கு பணத்தை கொடுத்து அந்த கட்சியை வளர்த்துவாங்க. இந்த பணம் படைத்தவர்கள் எல்லாருமே கருப்பு பணம் கணக்கில் காட்டாத பணத்தை வச்சுருக்கிறவங்க. இப்போவும் சொல்ல போகிறோம், இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி வருவதற்கு யார் காரணம்? பணம் கொடுத்தவங்க யார்? கார்ப்பரேட் கம்பெனிக, பெரிய பெரிய முதலாளிகள் கொடுத்த கைமாறுக்கு அவர்களுக்கு உதவி செய்கின்ற விதத்தில் தான் சிறு தொழில்கள் எல்லாம், மெழுகுபர்த்தி, ஊதுபத்தி செய்கிறவங்க, தீப்பெட்டி செய்கிறவங்க, இந்த மாதிரி சாதாரண அப்பாவி தொழிலாளிகள் செய்கிற தொழிலையெல்லாம் பெரிய நிலச்சுவார்ந்தார்கள் செய்கிற தொழிலாக நினச்சி அந்த தொழில்களை பூரா கார்ப்பரேட் கம்பெனி கொடுக்க போகிறாங்க. அதுவும் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். கோர்ஸ் அவங்க அரசியல் கட்சிக்காரங்க அவங்களுடைய பார்வையில் அது சொல்கிறாங்க. இந்த தேசத்தில் இது மாதிரி கணக்கில் வராத பணம் தேச பொருளாதாரத்தை பாதிக்கிறது அப்படின்றத உணர்ந்து ஆட்சியாளர்கள் இதுக்கான எடுத்த முயற்சிகளை பார்த்தா ஆச்சரியப்பட்டு போவீங்க. 1936 ஐயர் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போடுறாங்க. போட்டது பிரிட்டிஷ்காரங்க. என்ன காரணம் தெரியுமா? அதுக்கு ஏன் பிளாக் மணி ஒதுக்குறாங்க, நம்ம தான் இவ்வளோ உதவி பண்ணுறோமே அப்படின்றதுக்கு 3 வருஷம் கழிச்சு அவர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. ஆனால் அந்த ரிப்போர்ட் வெளியில் விடப்படலை. சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் வெளியே விட இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. இது மாதிரி கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் 40 கமிஷன்கள் போடப்பட்டு 40 கமிட்டிகள் போடப்பட்டிருக்கு. ஸோ அதனால் ஆளுவோருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த கட்சி அரசில் இருந்தாலும் இதை செய்ய முடியாத விஷயமாக போய்விட்டது. ஏன்? அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஏன் அரசால் செய்ய முடியாது? MK வேணுன்னு ஒருத்தர், அவர் ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர். NIPPIன்னு ஒன்று டெல்லியில் இருக்குது, அதிலிருந்து ரிசர்ச் பண்ணுறாரு. அவர் UPIக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அதில் இது கருப்பு பணம்னு சொல்லக்கூடாது, கருப்பு பொருளாதாரம். இந்திய பொருளாதாரத்திலே 50% கணக்கில் வராத பணமாக இருக்கிறது. இந்த பணத்தில் பல லட்சம் கோடிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அவர். இந்த ரிப்போர்ட்டை சர்க்கார் வெளியிடலை, UPI அரசு வெளியிடலை. அடுத்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்துட்டு போயிட்டார், இன்டர்வியூவாக கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்காக அவருக்கு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, எப்படி நீங்கள் கொடுக்கலாம், கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண கமிஷன், ஐ எம் இண்டிபெண்டன்ட் ப்ரொஃபஸர் சொல்லிட்டார். ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்கிறது முக்கியமான விஷயம்னா, கருப்பு பணம் இந்தியாவில் தொடர்ந்து அதிகமாகி கொண்டு இருக்கிறதுக்கு பெருமுதலாளிகளோ மிகப்பெரிய மல்டிநேஷனல்களோ பன்னாட்டுக்கு நிறுவனங்களோ அதற்கு இணையாக இந்திய அரசியல் கட்சிகள் பொதுவாக சொல்லுகிறார். ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தில் அக்கறை இருக்கிற எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இதை சரி பண்ணிட்டாலே பாதி கருப்பு பணத்தினுடைய பிரச்சனை தீர்ந்துடும். இது சொல்லப்போனால் பிரணாப் முகர்ஜி காலங்களில் இதுக்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் மிக மிக அதிகம். ஏன் தோற்றார்கள்ன்றது வேறு விஷயம். எடுக்கப்பட்ட முயற்சிகள் மிக மிக அதிகம். எப்படின்னு கேட்டால், இந்த கருப்பு பணம் இன்னொரு தேசத்தில் போய் இதேனும் ஒரு வங்கியில் தான் வைத்திருக்க முடியும், தனிப்பட்டவர்களிடம் இருக்க முடியாது. இப்போ உதாரணமாக எனக்கு இந்த ஒரு விஷயம் சொல்லுங்கள். இந்த 2002 இந்த அவர் சொன்ன மாதிரி டபுள் டாக்ஸேஷன் ட்ரீட்டின்னு ஒன்று போட்டாங்க. ஆமாம், அதாவது டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போது ஒரு இந்தியர் ஜப்பானில் போய் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அதனுடைய ஏர்ன் பண்ணுற பணத்துக்கு ஜப்பானில் வரி கட்டிட்டா அந்த பணம் இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவுக்கு வரி கிடைக்காது. ஏனென்றால் அவர் ஏற்கனவே ஒரு இடத்துல கட்டிட்டார். ஆனால் இந்த 2 தேசத்துக்கும் அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் இல்லைன்னா அவர் அந்த பணத்துக்கு இந்தியாவிலையும் வரி செலுத்தணும். ஏனென்றால் இந்திய கம்பெனியாக இருக்கிறதுனால அவருடைய குளோபல் இன்கம் டேக்ஸபிள். அப்போ எப்படி அவர் 2 இடத்துல கட்டுவார்? அதனால என்ன பண்ணிவிடுவாங்க, ஜப்பானில் இருக்கிற வருமானத்தை
அங்கேருந்து வெளியே கொண்டு போய் இந்த டபுள் டாக்ஸேஷன் எங்கே எந்த தேசத்தில் இல்லையோ அங்கே கொண்டு போய் பதுக்கிடுவாங்க. உதாரணமாக இப்போ மொரீஷியஸ் ஒரு கேமன் ஐலண்ட், இதில் என்னென்னா மக்கள் எப்போவுமே சுவிஸ் அக்கௌண்ட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. 91 கண்ட்ரிகள் இருக்குது. அங்கே வந்து 91 கண்ட்ரிகள்லேயும் பேங்குகள் இருக்குது. இந்த பேங்குகளில் இந்த பணத்தை போட முடியும். ஆச்சரியமான சில விஷயங்கள் என்னென்னா, இந்த வங்கியில் கணக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் போக வேண்டாம். ஒரு அட்டர்னி ஆத்தரைஸ் பண்ணிவிட்டு அவர் ஓப்பன் பண்ணிவிடுவார், பணத்தை அங்கே வச்சுடுவாங்க. இவங்க எப்போ வராங்களோ எங்கே மாற்ற சொல்கிறாங்களோ மாற்றிடுவாங்க. இந்தியாவில் இருந்து கொண்டு அந்த அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ண முடியும். இல்லை, பேசிக்காக ஒன்று சொல்லுங்கள், இது எப்படி இந்த ஸ்விஸ் என்பது எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டது? அதாவது முன்ன சொல்லுவாங்க, வெதர் ஐ எம் ரைட் ஆர் ராங் தெரியாது, இந்த ஹிட்லருடைய நாஜி படையில் அவருடைய பணமே அவங்க ஓடி போன போது அந்த நாஜி படையில் இருக்கிறவர்கள் தங்களுடைய பணத்தை தாங்கள் அந்த படையில் இல்லவே இல்லைன்னு சொல்லி அந்த அதிகாரிகள்லாம் கொண்டு போய் பதுக்குவதற்கு சுலபமான ஒரு படமாக சுவிட்சர்லாந்து இருந்ததா? அதன் பின்னணி ஏன் சுவிஸில் இருந்து ஆரம்பித்தது? உலக சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா 2 போரை சந்தித்த போதும் போருக்கு முன்னும் பின்னும் இன்று வரை சுவிட்சர்லாந்து ஒரு தனிப்பட்ட கண்ட்ரியாக இயங்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் வந்து நியூட்ரலிட்டி அப்படின்றத மிகப்பெரிய விஷயமாக நினைக்கிறாங்க. நாங்கள் யாரோடையும் சார்ந்தது இல்லை, எங்களுடைய இராணுவம் கூட யாரோடையும் சார்ந்ததில்லை, எங்களுக்கு உதவி வேண்டான்றாங்க, சின்ன தேசமாக இருந்தாலும். இங்கே வந்து மேஜர் தொழிலே என்னென்னா பேங்கிங் தான். இன்றைக்கி பேங்கிங் பிறந்தது வந்து உலகத்தில் சுவிட்சர்லாந்தில் தான் பிறந்தது. முதல் பேங்க் சுவிட்சர்லாந்தில் தான் பிறந்தது. இந்த பேங்கை கொண்டு வரும்போதே அந்த தேசம் என்ன பண்ணாங்க, மிகப்பெரிய அளவில் வாடிக்கையாளருடைய ரகசியங்களை காப்பாற்றுறதுக்கான சட்டங்களை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கும் சுவிட்சர்லாந்தில் ஒரு வாடிக்கையாளருடைய ரகசியம் யாருக்காவது வெளியே தெரிந்தால் அந்த வங்கி அதிகாரிகள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். இந்த ஒரு ரீசன்னால் எல்லாருக்கும் சுவிஸ் மேலே ஒரு நம்பிக்கை வந்தது. நம்ம போய் அக்கௌண்ட்டை வச்சா நம்ம கண்ட்ரி கூட கேட்டால் இவங்க சொல்ல மாட்டாங்க. உண்மையிலே அவங்க சொல்லலை. சுவிஸில் இயங்கின வங்கிகளில் 60 வங்கி இருக்குது. 60 வங்கியில் எந்த வங்கியும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து சுவிஸ் பண்ணிக்கிட்டாங்க. அமெரிக்க அரசு ஒபாமாவுடைய கவர்மெண்ட் வந்த உடனே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனைனா, ட்ரக் கார்ட்டலுக்கு எங்கேருந்து பணம் போகுது, ஏன்னா போதைப் பொருளுக்கான பணம் எங்கேருந்து போகிறதுன்னு கண்டுபிடிக்க முடியல அவங்களால. கடைசியாக கண்டுபிடிச்ச போது அமெரிக்காவிலேருந்து போகிற ஃபினான்ஸ் வந்து சுவிஸ் பேங்க்கில் தான் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. லிட்ரலாக சுவிட்சர்லாந்தை மிரட்டிட்டாங்க. முதல் முறையாக சுவிட்சர்லாந்தில் HSBC பேங்க் வந்து ஒப்புக்கொண்டாங்க, எங்கள்கிட்ட கணக்குகள் இருக்குது, நாங்கள் கொடுக்குறோன்னு. உடனே எல்லாரும் வீழ்ச்சிருந்தாங்க. பிரணாப் முகர்ஜி உள்பட இந்தியாவிலேருந்து கடிதங்கள் பறந்தது. ஆனால் அமெரிக்கா செய்த அளவு நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியல. ஆனால் முயற்சி எடுக்கப்பட்டது உண்மை. எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் ஒரே ஒரு கேள்விக்கு மாத்திரம் இவர்களால் பதில் சொல்லவே முடியவில்லை. எவ்வளவு கருப்பு பணம் இந்தியாவினுடைய கருப்பு பணம் வெளிநாடுகளில் இருக்கிறது? இல்லை, ஒரு கணக்கின்படி $1.5 பில்லியன் இந்த கருப்பு பணம் அயல் நாடுகளில் இருக்கிறதாக ஒரு பல்வேறு கமிட்டிகளுக்கு முன்னால் போட்ட போது ஏகப்பட்டது வந்து. முக்கியமாக வித்தியாசம், பிரணாப் முகர்ஜியோ சிதம்பரமோ கொண்டு வந்தது எல்லாமே வந்து ஒரு ஸ்கீம், வாலண்டரி டிஸ்க்ளோசர் ஸ்கீம். அதுல வந்து சட்ட ரீதியாக எந்த விதமான விஷயமும் கிடையாது. மிக முக்கியமான வித்தியாசம், ரமணன் சாரோட நான் மிக மாறுபட்ட ஒரு கருத்தை வலியுறுத்த விரும்புகின்றேன். அவர் சொன்னார் ஒரு விஷயம் வந்து, இந்த மாதிரி கடுமையான தண்டங்கள் மூலமாக வந்து இது கருப்பு பணம் வராது அப்படிங்கிறது. ஆனால் அமெரிக்கா வந்து சுவிட்சர்லாந்தை வந்து தொடர்றதுக்கு முன்னாடியே அமெரிக்காவினுடைய இன்கம் டேக்ஸ் சட்டங்கள், வருமான வரி சட்டங்கள் மிகவும் கடுமையாக்கப்பட்டது. ஸோ அதனால அந்த காட்ஃபாதர் அந்த இவர் கூட அவர் ஒரு வருமான வரி சட்டத்திலாம் ஜெயிலுக்கு போனார். அத்தனை கொலை பண்ணதுக்கு எதுலையுமே அவர் ஜெயிலுக்கு போக கடுமையான வருமான வரி சட்டங்கள் மூலமாக, ஏன்னா அமெரிக்காவிலையும் கருப்பு பணம் வந்து மிகப்பெரிய அளவில் வியாபித்திருக்கின்றதுனால, அதாவது எஸ்பெஷலி சார் சொன்ன மாதிரி ட்ரக் கார்ட்டல், அது அமெரிக்காவில் இன்னைக்கு தேதி வரைக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப தடுமாறுறாங்க. ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பிரச்சனை. நமக்கு வந்து கருப்பு பணத்தை இந்தியாவுக்கு எப்படி கொண்டு வரணும்னு யோசிக்கிறோம், அவங்களுக்கு வந்து இந்த ட்ரக் கார்ட்டலை எப்படி தடுக்கிறதுங்கிறதுல அமெரிக்காவுக்கு வந்து தலையை பிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆக அந்த மாதிரியான ஒரு கடுமையான சட்டங்கள் மூலமாக ஓரளவுக்காவது அதில் பலன் இருக்கின்றது. ட்ரக் கார்ட்டல் மட்டும் இல்லாமல் இங்கே தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக முந்தைய அரசில் இருந்த MK நாராயணன் ஓப்பனாக சொன்னார், பயங்கரவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இந்த பணம் தான் போகிறது. அது ஓரளவு உண்மைதான். ஏன்னா ஒரு 19 டிரான்ஸ்ஃபர்ஸ் ஸ்விஸ்ஸில் இப்போ வந்து இவங்க பிடிச்ச இதில் வந்து இந்த பணங்கள் வந்து ISI சம்மந்தப்பட்ட 6 நிறுவனங்களுக்கு மாறி இருக்கு. ஸ்விஸ்ஸில் இருக்கிற கருப்பு பண அக்கௌண்ட்லேருந்து ISI சம்மந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு பணம் மாற்றப்பட்டு இருக்கிறது. அதற்காக ஒரு மிகப்பெரிய டீம் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, எங்கே போயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. அதனால தீவிரவாதத்துக்கு கருப்பு பணம் உதவி இருக்குன்றது அந்த கூட்டில் வந்து 100% இல்லாட்டாலும் ஓரளவு உண்மை இருக்குது. சார், இப்போது
ஒன்று சட்டங்கள் கொண்டு வர்றது ஒன்று. நான் மாட்டினா தானே சார் என் மேலே ஐபிசியே வர முடியும். நான் திருடுறேன், டெய்லி உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பொருளாக எடுத்துக்கிறேன், மாட்டாத வரைக்கும் நான் யோக்கியன். ஆனால் ஏதோ ஒரு பொருள் திருடு போகுது, யார் வந்து திருடுறாங்கன்ற ஒரு கண்காணிப்பு சரியாக இல்லை என்றால் திருட்டு நடந்து கொண்டே தான் இருக்கும். இங்கே கூட அவர் சொன்னதைப் போல பிடிபட்டால் தான் தண்டனை. ஆமாம், பிடிப்பதற்கான முயற்சி காங்கிரஸ் காலத்திலிருந்து எடுக்கப்படவே இல்லை இந்த நாட்டில் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? எல்லா நிதியமைச்சர்களும், குறிப்பாக பிரணாப் முகர்ஜி அவர்களும், ப. சிதம்பரம் அவர்களும், ஆர். வெங்கட்ராமன் அவர்கள் காலத்திலிருந்து எல்லாருமே கருப்பு பணங்கிறது வெளிநாட்டில் இருந்தால் அந்த பணம் கொண்டு வர்றதுக்காக யார் வந்து ஒப்படைச்சாலும் அதுக்கு தண்டனையும் இல்லை, அவங்களுக்கு அபராதம் இல்லை, பணம் வந்து அரசாங்கத்தில் வந்து கணக்கில் காட்டியெல்லாம் வங்கியிலங்கிற மாதிரி வருமான வரித்துறை காட்டலாங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த பணம் படைத்த முதலாளிகள் அந்த நேரத்தில் இந்திரா காந்தி அவர்களுக்கு எதிர்ப்பாக தான் வேலை செஞ்சாங்க. இப்போது அதே பணம் படைத்தவர்கள் தான் இந்த பிரச்சனைகளுக்கு அரசாங்கத்துக்கு உதவியாக இருக்காங்க. இன்னொரு விஷயம், காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து பார்த்தால் இந்த இன்கம் டேக்ஸ் ரெய்டு என்பதே ஒரு பழி வாங்குவதற்கு, ஒரு மிரட்டுவதற்கு, அப்புறம் மிஞ்சி போனால் அதுக்கு எங்கே ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கணும்னா சினிமாக்காரர்கள் வீட்டில் சோதனை கட்சமாக வந்து திடீர்னு போனாக்கா இவர் வீட்டில் சோதனை, அவர் வீட்டில் சோதனை, அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சி அதோடு முடிஞ்சு போகுது. இந்த வருமான வரித்துறை நீங்கள் கற்ற வருமானத்தை பதிவு செய்வது மட்டும்தான் வேலையா? அது உங்களால் உள்நாட்டு பணத்தையே கொண்டு வராத போது வெளிநாட்டு பணத்தை இந்த தண்டனை சட்டத்தினால் மட்டுமே மிரட்டி கொண்டு வர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தண்டனை சட்டத்தினால கொண்டு வர முடியாதுங்கிறத நானும் சொல்றேன். அப்ப என்ன, அப்ப அது அப்படியே இருக்க வேண்டியதானா? என்னதான் பார்வை, அதுக்கு என்ன பார்வை என்று சொல்லுவதை தயவு செய்து 30% வரியும் 90% வந்து அவங்களுக்கு வந்து பெனால்ட்டிங்கிற மாதிரி 120% பணம். 1 கோடி வச்சுக்கிறவங்க 1 கோடி 20 லட்சம் கட்டணும். 10 ஆண்டு ஜெயிலுக்கு போனால் யாரும் பணம் வச்சுக்கிறவங்க யாருமே முட்டாள் கிடையாது. அவளை இவதை விட விவரம் தெரிஞ்சவன் தான் அந்த பணத்தை கொண்டே அங்கே வச்சுருப்பான். அவன் வந்து அவங்க பேரில் யாரும் பணம் வச்சுருக்க மாட்டாங்க. பணம் வச்சு இந்தியாவில் இருக்கிறவங்க பேரில் வச்சுருக்க மாட்டாங்க. அங்கே வாழ்கிற அவங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க பேரில் வச்சுருந்தா இந்திய அரசாங்கம் போய் அந்த வங்கியில் எப்படி கண்டுபிடிக்க முடியும், எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? வெளிநாட்டில் இருக்கிற பணத்தை மறைச்சா நாங்கள் தண்டனை கொடுப்போங்கிறாங்க. தண்டனை எப்படி கொடுக்க முடியும் முதல்ல அவங்களுக்கு? 2017 வரைக்கும் ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காரு சார். இல்லை அப்படி இல்லை, அவர்தான் புரிஞ்சுக்கிறீங்க. 2017 தான் இது சட்டம் ஆகும். இப்போ மசோதா காலத்தில் நீங்கள் யாரையும் தண்டிக்க முடியாது. ஆனால் அவர் என்ன சொல்ல போனால், இப்போ அதுக்கு 3 வாரத்தில் ஒரு அந்த பாலிசியை தெரிவிக்கிறதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருக்கிறார். அவங்க இந்த 3 வீக்ஸில் கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த நிதியமைச்சர்கள் சொன்ன போல் இது வந்து ஒரு வாலண்டியரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீம். இதில் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எவ்வளவுன்னு தெரிவித்து அதனுடைய வரியை கட்டிடுங்க. அப்படி வரி கட்டலைன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்றது இந்த ஆக்டை பாருங்கள் அப்படின்னு பயமுறுத்துறாங்க. சரி, இதை நம்பி இந்த பாஜக அரசு என்ன நம்புதுன்னா, இந்த பயமுறுத்தல் மூலம் பணம் வந்துடும் நம்புறது. ஆனால் இது மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு, ஏன்னா எங்கள்கிட்ட வந்து கேட்குற ஆலோசனையை வந்து இப்போ நாங்கள் என்ன பண்ணணும், இது மாதிரி நாளைக்கு இந்த சட்டம் வந்துடுதுன்னா நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்குறவங்க தான் நிறைய இருக்காங்க. அதனால எந்த ஒரு சட்டமுமே அதிரடியாக வராத வரைக்கும், அது வர்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு இவர் சொல்கிற மாதிரி தப்பிக்கிறதுக்கான வழியை எப்பயோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. காய்களை நகர்த்திடுவாங்க. எந்தெந்த தேசத்தில் இருக்கோ இன்னொரு தேசத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா டபுள் டாக்ஸேஷன் அக்ரிமெண்ட்டு நம்ம எல்லா கண்ட்ரிலையும் இல்லை. 91 தேசத்தில் நம்ம இந்த மாதிரி காசை பார்க் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து 19 தேசத்தோடு தான் இது கையெழுத்து போட்டிருக்கோம். பாக்கி இருக்கிற தேசங்கள் எதுக்காக இருக்குது? இவங்க அங்கே போயிடுவாங்க. அதனால் இது வந்து மிக சாதாரண விஷயம் இல்லை, இந்த சட்டத்தினால் கொண்டு வர முடியாது. ஆனால் இந்த சட்டம் ஒரு பயமுறுத்தலான சட்டம் இதுவரை இல்லை. இவ்வளோ கடும் தண்டனைன்றது இல்லை. என்றைக்காவது பிடித்தால் என்ன அபராதம், 20% நம்ம சர்ச்சார்ஜோட வரி கட்டினால் போதும் என்ற எண்ணம் இருந்தது. இப்போ அது இல்லை அப்படின்னு நண்பர் சொல்கிறாரு. அதனால வந்துடுன்றாரு. மயிலே இறக்கப்படணும். மயில் எங்கே இருக்குன்னே தெரியலையே. இப்போ யாரை பார்த்து இறக்க போடுறது? 2017 வரைக்கும் தண்டனை கொடுக்க முடியாதுங்கும் போது இன்னும் 2 வருஷம் இருக்குது. 2 வருஷத்தில் இந்த மாதிரி கருப்பு பணம்னு சொல்லி கணக்கில் காட்டாத பணம் வச்சுக்கிறவங்க எவ்வளோ பேர் கொண்டு வந்து காட்டுவாங்க சொல்லுங்க பாப்போம். இப்போது நீங்கள் அவர்களை சொல்கிறீர்கள் எப்படி காட்டுவாங்க, வரமாட்டாங்கன்ற. சமீப காலமாக இந்த யூபிஏ அரசு இருந்த காலங்களில் இந்த பங்குச்சந்தை ஏற்ற இறக்கங்கள் திடீர்னு ஏறும், திடீர்னு இறங்கும். அதற்கு காரணம் என்னன்னு க்ளீனாக சொன்னால், இந்த இப்போ அவங்க பேரே சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைடலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, மெரில் லிஞ்ச், மார்கன் ஸ்டான்லி போன்ற பெரிய நிறுவனங்கள் பீனோட்ஸ் வழியாக இங்கே பணத்தை கொண்டு வந்தார்கள்.
ஆனால் இந்த பீனோட்ஸ் முறையை எடுக்கணுன்ற எண்ணம் காங்கிரஸுக்கு இல்லை. அப்புறம் பங்குச்சந்தையில் பெரிய 1800 கோடி ஒரே நாளில் எடுக்கும்பொழுது பெரிய பணக்கார முதலைகள்லாம் பங்குச்சந்தை முதலாளி தப்பிப்பதும் சராசரி ஆட்கள் பலர் தற்கொலை பண்ணி கொண்ட விஷயங்களும் நடக்கும்போது இதற்கு வழிவகுத்த ஒரு காரணகர்த்தாவாக இருந்த ஒரு குற்றத்திற்கு காங்கிரஸ் ஆளாகிறதா இல்லையா? காங்கிரஸ் மீது பழியே கிடையாது சார். காரணம், பங்கு சந்தையை பொறுத்தவரை அது தினசரி மார்க்கெட். அதில் வந்து நிறைய பேர் பேராசை பிடிச்சி இந்த பங்கை வாங்கினா நமக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும், 10 நாளில் 1 வருஷத்தில் சம்பாதிக்கிற பணம் 10 நாளில் சம்பாதிக்க ஆசைப்பட்டு அந்த பங்கை வாங்குறாங்க. இதுக்கு வந்து அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களோ இல்லை சார். இப்போ இந்த கருப்பு பணத்துடைய பேசிக் லாஜிக்கை பார்த்தா 2010 இந்த கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது திருப்பி பிளாக் மணியை பற்றி சொல்கிறது என்னென்னா, நாடு சுதந்திரம் அடைந்த நாட்களிலிருந்து இதை சாட்சியாக பார்த்து கொண்ட ஒரு சரித்திர குற்றவாளியாக காங்கிரஸை மக்கள் பார்ப்பார்களா மாட்டார்களா? அதை சொல்லுங்கள். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் அதிகமாக நாட்டில் இருந்ததுங்கிறதுக்காக வந்து எப்படி குற்றவாளி ஆக முடியும் உங்களுக்கு? இந்த கருப்பு பணங்கிறது வந்து பெரிய முதலாளிகளுடைய பணம். இந்த பணத்தை பிடிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். இப்போது பாரதிய ஜனதா கட்சி சட்டம் கொண்டு வந்ததுன்னு நண்பர் சொல்கிறார். சட்டம் எது கொண்டு வந்தாங்கன்னா தேர்தல் வாக்குறுதி சொன்னதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க ஒழிய இது யாருக்கு கொண்டு வந்திருக்காங்க சட்டம்? வெளிநாட்டு வங்கியில் இருக்கிற பணத்துக்கு மட்டும்தான். இந்தியாவிலேயே வங்கிக்கு கணக்கு காட்டாமல் மற்றவங்க சொந்த பந்தங்க பேரில் கோடி கணக்கில் பணம் வச்சுருக்காங்களே, அவங்களுக்கு என்ன சட்டம் கொண்டு வந்திருக்கீங்க? இது சும்மா மக்களை ஏமாத்துறதுக்காக கண் துடைப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இல்லை, இப்போது அது நீங்கள் செய்தது சரியா அவர்கள் செய்தது சரியான்றதை விட இதில் காமன் மேனுக்கு புரியும்னாக்கா நம்ம ஜாலியாக போயிடும், ஓ சுவிஸ் பேங்க்கு பெரிய பெரிய பணம் என்று ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லாமல் இதில் என்னெல்லாம் இந்த கருப்பு பணத்தினால் தேசங்களுக்கு என்ன ஆபத்து. இப்போ 180 கண்ட்ரிஸ் கரப்ட் கண்ட்ரீஸில் அமெரிக்காவும் ஒன்று இருக்குன்றான். இது ஒரு லிஸ்ட்டே பண்ணியிருக்காங்க வேர்ல்டு. இதில் இந்த கருப்பு பணத்தினால் ஒரு நாட்டுக்கு இருக்கிற கெடுதல் என்னன்னு நீங்கள் பார்க்குறீங்க? மிகப்பெரிய விஷயம் வந்து தீவிரவாதம் சார். தீவிரவாதம் தான். ஏனென்றால் இன்றைக்கு உலக அளவில் இயங்கக்கூடிய ISIS-ஆக இருக்கட்டும், இதில் வந்து இன்னொரு ட்ராஜிக் காமெடி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ISIS உருவானதற்கு அதற்கு பின்னணியில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா இதே அமெரிக்கா தான். இன்றைக்கு வந்து ISIS-ஐ ஒழிக்க துடித்து கொண்டிருக்கிற அமெரிக்கா தான். அவர்களுடைய சர்வதேச அரசியல் காரணங்களுக்காக ISIS மட்டுமல்ல, ஒசாமா பின் லேடனை உருவாக்கியது யார்? ஆனால் இதில் வந்து அதில் பார்த்தீங்கன்னா இப்போது தகவல் வெளியாகின்றன. ஒசாமா பின் லேடனை வந்து யார் காட்டி கொடுத்ததுன்னு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. யாரோ கிடையாது. அங்கே இராணுவ தளபதியாக இருந்த கயானியும் அந்த ISI சீஃபும் தான் அழைத்து கொண்டு போய் இதுதான் கட்டடன்னு சொல்லிட்டு அதுவரை அங்கே பாதுகாப்பாக இருந்தால் பாகிஸ்தானிய துருப்புகளை விலக்கி கொண்டு அமெரிக்கர்களுக்கு வந்து அது கொடுத்து அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய அட்வென்ச்சர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களே, அது இல்லை. அடிப்படையாக இந்த தீவிரவாதம் வளர்ந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவிலான இந்த மிகப்பெரிய அளவிலான கருப்பு பணம். இந்த கருப்பு பணத்தில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், சர்வதேச அரசியல் காரணங்களுக்காக அமெரிக்காவும் சரி, ரஷ்யாவும் சரி, தற்போது சைனாவும் சரி, இந்த ஆயுதங்கிற விஷயத்தை வந்து சப்ளை பண்ணுறதுல இறங்கியிருக்கிறாங்க. ஆக இந்த ஆயுதம் கொடுக்கல் ஆயுத பேரங்கள் இருக்கு இல்லையா, இந்த ஆயுத பேரங்கள் எதுவுமே அமெரிக்கா உள்பட CA உள்பட எல்லா நாடுமே வந்து என்னென்னா இவையெல்லாம் வந்து என்னென்னா கணக்கில் கொண்டு வந்து இந்த ஆயுதங்களை சப்ளை பண்ணுறதே இல்லை. ஆக இதற்காகவே ஒரு கருப்பு பணத்துக்கு பொருளாதாரத்தை சர்வதேச அரங்கத்தில் வந்து இவர்கள் வந்து தயார் செய்தார்கள். இவங்களுக்கு என்னைக்கு வலிச்சதுன்னா 9/11 போய் அமெரிக்காவில் போய் ரெட்டை கோபுரத்தை போய் தகர்த்தாங்க இல்லையா, அப்போதான் வந்து பிசாசு குட்டிகளை மற்றவர்களுக்காக திறந்து விடும்போது வந்து என்னன்னா அது பக்கத்து வீட்டுக்காரரை தான் பேய் பிடிக்கணும்னு கிடையாது, அதே பேய் வந்து நம்மளையும் பிடிக்கும் அப்படின்றத அமெரிக்கர்கள் உணர்ந்தார்கள். ஆக சர்வதேச அளவில் வந்து தீவிரவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரசியல் காரணங்களுக்காக அமெரிக்கா செய்ய ஆரம்பித்தது. இந்த அமெரிக்காவிற்கு பின்னாடி இன்றைக்கு தேதி பார்த்தீங்கன்னா அமெரிக்க பொருளாதாரம் வந்து என்னன்னா உள்ளுக்குள்ளேயே சிதைந்து போன ஒரு பொருளாதாரம். அது என்னைக்கு வேணா உள்ளுக்குள்ளேயே அந்த இம்ப்ளோஷன் சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி உள்ளுக்குள்ளேயே வெடிச்சு கலையறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லை, அதுக்கு நிறைய உதாரணங்களும் நடந்துருச்சு, நிறைய உதாரணங்கள். ஆனாலும் கூட அமெரிக்கா வந்து இன்றைக்கு வந்து ஒரு சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு நாடாக இருக்கின்றது, சக்தி வாய்ந்த நாடாக இருக்கின்றது என்றால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வங்கிகள், சார் சொன்னார் இல்லையா, இந்த வங்கிகள் வந்து அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கின்றன. ஸோ இந்த வங்கிகளுக்கு வந்து அவர்களுடைய லாபம் ஈட்டுவதற்கு லாபம் ஒன்றே குறிக்கோள் அப்படிங்கிற விஷயத்தினால அது கஞ்சாவாக இருக்கட்டும், கொக்கைனாக இருக்கட்டும், ஆயுதங்களாக இருக்கட்டும், இந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து, ஏன்னா அதிக அளவில் லாபம் தரக்கூடிய விஷயம் இது.
ஆக இந்த மாதிரி ஒரு சர்வதேச அரசியல் காரணங்களுக்காக இப்போ ஆப்கானிஸ்தானில் போய் ரஷ்யாவை விரட்டணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக அமெரிக்கா உருவாக்கிய ஒரு கருப்பு பொருளாதாரம், அதன் அடிப்படையிலான ஒரு தீவிரவாதம் இன்றைக்கு வந்து உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து உருவாக்கிட்டாங்க. பார்ட்டிசிபேட்டரி ஓட்டை பற்றியும் ஸ்டாக் மார்க்கெட் ப்ளோவை பற்றியும் அது காங்கிரஸினுடைய இதான்னு கேட்டீங்க. எந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோ அல்லது எந்த ஒரு ரெகுலேஷனுக்குள்ளே இயங்குகிற பங்குச்சந்தையோ அரசியல் கட்சிகள் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாதுன்னு சொன்னால், இந்த பங்கு சந்தையை ஆப்ரேட் பண்ணுறவங்க அவங்க இல்லை. ஆனால் உண்மையில் என்ன நடந்தது அப்படின்னா, பெருமளவிலான கருப்பு பணம் திரும்ப இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியாவிலிருந்து ஹவாலா முறையில் வெளிநாட்டுக்கு போன பணங்கள் பெருமளமான வர்றதுக்கான வழி இருக்குது. பீப்புள் ஆர் ஈகர் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா அப்படின்றத சிதம்பரம் உணர்ந்த உடனே இதற்கான அவென்யூ திறந்து விட்டுட்டார். அதுதான் அந்த பி நோட்ஸா? ஆமாம். என்ன அவென்யூனா, நீங்கள் வந்து இந்தியாவில் ஒரு இதில் முதலீடு செய்யலாம், இந்திய பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாம், லாபங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இந்த முதலீடு வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து செய்யலாம். இதுக்கு பேர் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு பேர். அதாவது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு பேர். கம்பெனியில் முதலீடு செய்யாமல் கம்பெனியுடைய பங்குகளில் முதலீடு செய்யலாம். அதுதான் எஃப்ஐஐ. இது யார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், வெளிநாட்டில் இருக்கிறவங்கள ஆதரைஸ் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்பெனிஸ் பண்ணலாம். யாருக்காக அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. முகம் தெரியாதவர்களுக்கான முதலீடு அது. இந்த முதலீடு இங்கே யார் பண்ணுறாங்கன்னு தெரியும், எந்த கம்பெனி கொண்டு வந்திருக்குன்னு தெரியும். ஆனால் யாரோட பணம் அது தெரியாது. அதனால என்ன ஆகிடுது, இது சிதம்பரம் வந்து நிதியமைச்சராக இருக்கும்போது இதை ஒரு அவென்யூவை ஓப்பன் பண்ணி பிளாக் மணியை உள்ளே கொண்டு வந்துடலாம், அதாவது இன்டைரக்டாக இந்திய பணம் உள்ளே வந்துடுன்றதுக்காக இதை ஆதரித்து இதை கொண்டு வந்தார். கொட்டித்து அப்படியே ஒரே வாரத்தில் வந்து ஆகான்னு உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பேர்களும் யார் யாரெல்லாம் பணம் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் பங்குச்சந்தை அப்படியே உயர்ந்து போச்சு, லாபத்தை புக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த பார்ட்டிசிபேட்டரி நோட்டை கொண்டு வந்ததில் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னு செபியும் ரிசர்வ் பேங்க்கும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அட்வைஸ் பண்ணாங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணால் என்ன ஆகிடும்னா பங்குச்சந்தையை கொலாப்ஸ் ஆகி இந்தியன் பங்குச்சந்தை விழுந்தால் இதை ஒட்டி 6 பங்குச்சந்தை விழுந்துடும், அதனால் இதை நீங்கள் உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு ரிசர்வ் பேங்க்கும் செபியும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிரணாப் முகர்ஜி வந்து இதை ஏற்றுட்டார். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஈக்குவலாக ஃபினான்ஸ் தெரியும். பிரணாப் முகர்ஜி வந்து ஃபினான்ஸ் தான் அவருடைய பிளட்டே. ஏதோ பிரசிடென்ட் ஆகிருக்கிறார் இன்றைக்கி, ஆனால் அவருடைய பிளட்டே வந்து ஏன்னா தொடர்ந்து நிதி அமைச்சராக இருந்திருக்கிறாரு, பல விஷயங்களுக்கு அவர் நிதி ஆலோசகராக இருந்திருக்கிறாரு. உடனே சரின்னு சொல்லிட்டாங்க. இது என்ன, ஏன் இந்த முடிவுக்கு ரிசர்வ் பேங்க் வந்ததுன்னா, 2007-08 2 வருஷமும் வந்த மொத்த அந்நிய முதலீட்டில் 60% மேலே பார்ட்டிசிபேட்டரி நோட், அதாவது முகம் தெரியாத முதலீடுகள். 40% தான் யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னே தெரியும். இது ரொம்ப ரிஸ்க்குன்னு சொன்னோன்னா க்ளோஸ் பண்ணு. ஆனால் இந்த நியூஸ் லீக் ஆன உடனே இந்த செய்தி வெளிநாட்டுக்கு போய் அவ்வளோ பேரும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரே நாளில் வித்ட்ரா பண்ணதுனால தான் அந்த அக்டோபர் 17 வந்து பிளாக் டே இன் இந்தியா, ஒரே நாளில் 1744 ஃபைண்டு சரிஞ்சது. இது வரைக்கும் சரித்திரத்திலே இல்லை. இது சரிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க, மறுநாளைக்கு பயந்து போயிட்டாங்க. இது தேசத்தையே அழிச்சிடும்னு சொல்லிட்டு நாங்கள் பார்ட்டிசிபேட் நோட்டை வித்ட்ரா பண்ணலை, லெட் இட் கண்டினியூன்னு சொன்னாங்க. இந்த பார்ட்டிசிபேட் நோட்டை வித்ட்ரா பண்ணலன்னு சொன்னோன்னா 3 நாளில் மறுபடியும் இண்டெக்ஸ் பிக்கப் ஆகிடுச்சு. இதெல்லாம் ஒரு விவரம் தெரியாமல் ஷேர் வாங்கினவன் இருக்கான், இது மாதிரி போகுது அதெல்லாம் தெரியாது அவனுக்கு, அவன் ஏதோ வாங்கி வச்சுருக்கான், எல்லாமே ஜீரோ கவுண்டாக என்ன பண்ணுவான். இது மாதிரி ஒரு தவறு நடந்துடுத்து, இது மாதிரி சரி பண்ணும், பார்ட்டிசிபேட்டிங் நோட்டை நிறுத்தணும். இமீடியட்டாக பிஜேபி அரசு வந்த உடனே அந்த பார்ட்டிசிபேட்டிங் நோட்டை நிறுத்தி இருக்கணும். இன்றைக்கும் பார்ட்டிசிபேட்டிங் நோட்டு இருக்குது, ஆனால் பெருமளவில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஆனால் இந்த புது சர்க்கார் என்ன பண்ண போகிறதுன்னு அவங்க பார்த்துட்ருக்குறாங்க. அதனால இன்னும் அந்த ரிஸ்க் இருக்க தான் இருக்குது. இந்த முகம் தெரியாத முதலீடுகள் இருக்கிற எல்லா தேசத்துக்கும் இந்த பிரச்சனை இருந்திருக்கு, இந்தியாவுக்கு மாத்திரம் இல்லை. எங்கெல்லாம் இந்த முகம் தெரியாத முதலீடுகள் வந்ததோ அங்கெல்லாம் இந்த சந்திச்சிருக்காங்க. 2009 பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய விஷயமாக இந்த கருப்பு பணம் மீட்டுன்ற விஷயத்தை வந்து அத்வானி வந்து பேசினார், நாடு முழுக்க போனார். உடனே அவங்க இல்லை நாங்கள் முதல்ல வந்து வந்த உடனே செய்கிற ஒரே விஷயம் கருப்பு பணம் மீட்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பாராளுமன்றத்திலேயே அன்றைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் சொன்னார். ஆனால் அந்த 5 வருஷம் அவங்க எதுவுமே பண்ணலை. அதை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கான்ஸ்டியூட் பண்ண சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து 2017 உத்தரவு போட்டும் அவங்க செய்யவே இல்லை. அது 2014 வந்து இந்த ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுக்கான கையெழுத்தே ஆச்சு. காங்கிரஸுங்கிறது
நிரந்தரமா நடவடிக்கை எடுத்து எப்படியா கருப்பு பணம் கொண்டு அவங்க ஒரு வரணும் ப்ராமிஸ் பண்ணாங்க சார். எலெக்ஷன் டயத்தில் ஒன்று சொன்னாங்க, ஒவ்வொரு இந்தியனின் பேக்கெட்லேயும் 15 லட்சம் ரூபாயை நாங்கள் இந்த பணத்தை கொண்டு வந்தால் ஒவ்வொரு இந்தியனின் பேக்கெட்டிலும் போடுவாங்கன்றாங்களே, அதற்கான சாத்தியத்தோடு நம்மளை போன்றவர்கள் காத்திருக்கலாமா இந்த சட்டத்தின் மூலமா? அதெல்லாம் வந்து முட்டாள்தனமான முடிவு. அப்படிப்பட்ட ஒரு நிலை நாட்டில் வராது. இவங்கனால எதையும் கொண்டு வர முடியாது. இவங்க கொடுக்குற தண்டனைன்னு சொல்றது தெரிஞ்சதுக்கப்புறம் யாராவது வந்து பணத்தை கொண்டு வந்து எங்கிட்ட வச்சிருக்கான்னு காட்டுவாங்கன்னு நீங்கள் நினைக்க போறீங்களா? இல்லை, இது நடைமுறைக்கு வருமா? இது வந்து 2017 கடைசியில் வந்து இது சட்டமாக வந்து மாற்றி இவங்க கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கருப்பு பணம் இருக்கிறவனும் கணக்கு காட்ட மாட்டான், கருப்பு பணம் வச்சிருக்க மாட்டான். அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த கருப்பு பணத்தை பிடிக்கணும்னா வெளிநாட்டில் வருமான வரி நியமிக்காத சில நாடுகள் நிறையா இருக்கு. சாருக்கு தெரியும், துபாய் இருக்குது, சில நாடுகள் 5%, 3%. அந்த நாட்டுகளில் 2%, 3% இருக்கக்கூடிய வரியை கட்டினாலே அந்த பணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்தால் இங்கே வருமான வரி கட்ட வேண்டியதில்லை. அந்த மாதிரியும் சிலர் இருக்குது. அது மாதிரி ஒரு டைம் டேக்ஸ் கட்டிட்டு கொண்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது கொண்டு வந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் வெளிநாட்டில் இருந்த மாதிரி பண்ணி என்ஆர்ஐயா பண்ணி இங்கே பணத்தை கொண்டு வர்றாங்க, தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. பொதுவாகவே இந்தியாவில் அதுவும் 91 நரசிம்மராவ் அரசு இந்த தாராளமய கொள்கை வந்த பிறகு அதுக்கு பின்னணியில் சொல்லப்படுகிற விஷயம் என்னவென்றால், இந்த சொன்னார் 60% வந்து முகம் தெரியாத நபர்கள் பேரில் ஏதோ ஒரு கம்பெனி வருகிறதுன்னு. அதுவும் ஒரு நடுவில் ஒரு தகவல் வந்தது, இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளின் முகமூடிகளாகத்தான் அந்த கம்பெனிகள் செயல்படுகிறது. இதற்கு காரணம் இவர்கள் செய்கிற ஊழல் விஷயத்தை கண்காணித்தாலே அங்கே பணம் போய் சேராது, அந்த பணம் வெளிநாட்டுக்கு போகாது, அது ஒரு முகமூடி அணிந்து கொண்டு ஒரு அந்நிய நிறுவனத்தின் பெயரால் இங்கே வராதுன்னு சொல்கிறது வாஸ்தவமா இல்லையா? இல்லை, அதான் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, பொதுவாக நாட்டு மேலே அக்கறையோட ஒரு தேசப்பற்றோட செயல்படக்கூடிய எண்ணங்கள் வந்து குறைஞ்சதுனால தான் தவறுகள் அதிகமாக செஞ்சு சுதநலவாதிகள் வந்து இன்றைக்கி இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் அதிகமாக வளர்ந்துட்டு போகிற காரணம். அதை குறைக்கணும்னா நாட்டில் வந்து அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பொதுநலவாதிகளாக மாறுறதுக்கு தன்னுடைய கட்சிக்கு கொள்கை லட்சியங்கள் இருந்தாலும் கூட தேசத்தின் மேலே ஒரு அக்கறை இருக்கணும். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி என்ன செஞ்சுட்டு இருக்கு உங்களுக்கு, அடுத்த தேர்தலுக்கு இப்போ இருந்தே வந்து நம்ம ஏதாவது இல்லைன்னா மக்கள் வந்து நம்மளை புறக்கணிச்சிருவாங்களோன்ட்டு அவங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுறதுக்கு சட்டம் கொண்டு வரணும். 2 வருஷம் ஆகும். இந்த கருப்பு பண சட்டம் 2017 கடைசியில் தான். இந்தியாவில் வந்து தொழில் வளர்ச்சி இன்றைக்கி எந்த விதமான முன்னேற்றம் முன்னே ஏற்படல. சும்மா 1 லட்சம் கோடி கொண்டு வந்து 2 லட்சம் கோடி, எந்த தொழிலுக்கு எவ்வளோ லட்சம் கோடி கொண்டு வந்தாங்க அது எதையுமே இவங்களால சொல்ல முடியல. சும்மா வாயில் ஒரு பத்திரிகையில் வந்து தெரிவிக்கிறாங்க, டிவியில் தெரிவிக்கிறாங்க ஒவ்வொரு சுற்றுப்பயணத்தும் போதும். இது எந்த அளவுக்கு வந்து நாட்டினுடைய வளர்ச்சியில் கொண்டு போய் விடுன்னு தெரியல. இது போக போதான் தெரியும். அவசியம். நான் கேட்குறேன், 100 நாளில் கொண்டு வர போகிறேன்னு நீங்கள் இப்போ மெதுவாக அந்த 100 நாள் இதுவும் மறந்து போச்சு. அப்புறம் இவ்வளோ பேர் தான் சொன்னீங்க. இன்னும் அந்த ஒரு 635, 648, 678 ஒரு ஃபிகர் காட்டுனீங்க. இன்னும் அவர்கள் யார், அவருடைய விவரங்கள் என்ன, ஏன் சொல்ல பயப்படுகிறீர்கள்? இந்த எங்கள் பாக்கெட்டில் நீங்கள் உண்மையிலேயே அந்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்து எங்கள் பைகளை நிரப்புவீர்களா? அது சொல்லுங்க. இந்த நாட்டில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தொழில் நிறுவனங்கள் நேர்மையாக தொழில் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கான ஒரு சூழலை வந்து உருவாக்குவதற்கு வந்துன்னா அதற்கு முன்னதாக வந்து இது சம்பந்தமான ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நீங்க முதல்ல சொன்னீங்க. நீங்க முதல்ல சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தா நாங்க வந்து எல்லாமே டிஸ்க்ளோசர் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த தரப்புல இருந்து வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு 2 ஆண்டு கால ஒரு காலக்கெடு எடுத்துக்கொண்டு அதற்கு பின் சட்டம் கடுமையாக்கப்படுகின்றது. அப்பதான் வந்து என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த வாலண்டரி டிஸ்க்ளோசர்ல நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாம அரசாங்கத்துக்கு அது தெரிய வரும்போது தண்டனை கடுமையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். முதல்ல வந்து இந்தியாவில் டாக்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது சார், பீரியாடிக்கலாக குறைஞ்சி வந்தோம். இப்போ என்ன பயம் சந்தேகம் வருகிறதுனா, தொழில் நிறுவனங்கள் அங்கே கொண்டு போயிருந்தால் பரவாயில்லை. இப்போ உதாரணமாக 2Gயில் வந்த பணம், நீங்கள் 2G பணத்தை பற்றி எல்லாரும் பேசுகிறோமே தவிர அந்த பணம் வந்த பிறகு நீங்கள் சொன்ன இந்த ஷெல் கம்பெனிஸ் எத்தனை வந்தது, லெட்டர் பேட் கம்பெனி எத்தனைகள் வந்தது. ஒரு உதாரணத்துக்கு சார் 1,76 lakhs crores சொல்கிறோம் நம்ம எஸ்டிமேட்டட். பட் அதற்கு பின்னால் 60,000 கோடி அந்த டிரான்சாக்ஷன் மூலமாக ஊழல் பணமாக சுற்றி வந்திருக்கிறது. அந்த பணம் யார் யாருக்கு போயிற்று, அது லாபம் அடைந்தவர்கள் யார், அந்த பணம் போகும்போது அது எப்படி திரும்பி வரும்,
ஏனென்றால் அவர்களின் முகம் தெரிந்தால் அவர்களுடைய அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும். இப்போ மேஜராக பார்ப்பது இந்த பிளாக் மணியில் யார் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்றால் அரசியல்வாதிகள் மீது என்கிற எண்ணம் மக்களுக்கு வந்திருக்கா இல்லையா சொல்லுங்க. நிச்சயமா வந்திருக்குது. அதனால தான் ஏர்செல் மேக்சிஸ் கேஸ் அவங்க போடவே இல்லையே. அந்த இல்லை இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் அது கண்டுபிடிக்கப்பட்டது அவருடைய ஆட்சி காலத்தில். அந்த 742 கோடி ரூபாய் சிவசங்கரனை மிரட்டி ஏர்செல் மேக்சிஸ் அனந்தகிருஷ்ணன் சட்டத்திற்கு விரோதமாக இந்தியாவிற்கு கொண்டு வருகின்றார். அந்த அதில் என்னன்னா இவரும் பி சிதம்பரமும் அதில் அந்த பணத்தில் கையெழுத்து போடுறாரு. சட்டத்திற்கு விரோதமாக வர பணத்திற்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் கையெழுத்து போட்டு அந்த பணம் வர்றதுக்கு அலோவ் பண்ணியிருக்காரு. இப்போ சமீப காலமாக தொழில் நிறுவனங்கள் தாங்கள் அபரிமிதமான லாபத்தை ஈட்டி இங்கே வருமான வரி செலுத்தாமல் அயல்நாட்டுக்கு கொண்டு போய் செலுத்துகிற பணத்தை விட அரசியல்வாதிகளின் பணம் அதிகம் முடங்குகிறது என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கே, அதை நீங்கள் எவ்வளோ தூரம் பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க? இதில் தனிப்பட்ட அரசியல்வாதிகளுடைய பெருமளவில் பணம் வெளிநாட்டில் இருக்குன்றதை நிரூபிக்க முடியாது. இதில் முக்கியமான காரணம் என்னென்னா, தனிப்பட்ட அரசியல்வாதிகள் அவங்க சம்பாதிக்கிற கணக்குக்கு வராத பணத்தை இங்கே தான் செலவழிக்கிறாங்க. 2 பேரும் அரசியல்வாதிகள் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் செய்திருக்கிறோம், நாங்கள் செய்யலைன்னு. பாஜக சொல்கிறாங்க இல்லை நிச்சயமாக இது முடிஞ்சிடும், நாங்கள் இப்போது டிரான்சிஷன் பீரியடில் இருக்கோம். ஆனால் தேர்தலுக்கு முன்னால் பாரதிய ஜனதா வேட்பாளர்களும் பாரதிய ஜனதா பிரதமராக வைக்கப்பட்ட கொடுத்த வாக்குறுதிகள் மிக அபிரிதமான நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்தது. அதாவது அளவுக்கு அதிகமான நம்பிக்கை தான் அளவுக்கு அதிகமான ஏமாற்றத்தை தரும். அதுதான் இப்போ நடந்துருது. இது அரசியல்வாதிகளுக்கு தெரிஞ்சு சொல்கிறாங்க தெரியாமல் சொல்கிறாங்கன்னு நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னு கேட்டால் இவங்க தெரியாதவங்க இல்லை. ஆனால் இவங்க எங்கே ஒரு பெரிய இதாகிடுச்சுன்னு கேட்டால், நாட்டில் எவ்வளோ கருப்பு பணம் இருக்குன்னு தெரியல, யாருக்குமே தெரியல. ஆளுக்கு ஒரு ஃபிகர். சிபிஐ இயக்குனர் 2011 சொல்கிறாரு 25 லட்சம் கோடின்னு. அசோகம்னு ஒன்று இருக்குது, அசோசியேஷன் ஆஃப் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இவங்க 120 லட்சம் கோடின்ட்டாங்க. கெஜ்ரிவால் ஒரு போராட்டத்தை நடத்தும் போது சொல்கிறாரு 6000 கோடி, இதில் 700 பேர் தனிப்பட்ட நபரே இருக்குது, சுஸ் எங்கிட்ட சிடியே இருக்குன்றார். ஒரு ஃப்ரெஞ்சுக்காரன் கொடுத்த சிடியை கையில் வச்சுட்டு அதை வச்சு காட்டிகிட்டு இருந்தார் அவர். உலக வங்கியில் குளோபல் இன்டெகிரிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. அவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு தேசத்துலையும் எவ்வளோ இருக்குன்னு அவன் சொல்கிறான். இந்தியாவோட ஜிடிபியோடைய 20 to 30%, 13% பிளாக் மணின்றான். அப்படி ஒர்க் பண்ண 40,000 கோடி அவங்க கொடுத்த கணக்குப்படி பார்த்தா. ராம் ஜெத்மலானி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸே போகிறார். அவர் ஒரு ஃபிகர் கொடுக்குறாரு 70 லட்சம் கோடின்னு. காங்கிரஸ் அரசும் சரி இன்னைக்கு இருக்கிற அரசும் சரி இது எது சரின்னு சொல்லலை, பேசாமல் எல்லாரும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கடைசி ஆட்சி முடிகிறதுக்கு கடைசி நாள் இன்னைக்கு பிரணாப் முகர்ஜி முந்தைய அரசில் யூபிஏல ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்கிறார். இந்த வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்டு பார்லிமெண்ட்டை நடத்த விடாமல் தர்ணா பண்ணது பிஜேபி. 3 நாள் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் கொடுக்குறாரு. அந்த அறிக்கையில் அவர் சொல்கிற படத்தை அந்த வார்த்தையை கேட்டிங்கன்னா பயந்து போயிடுவீங்க. 2ஆம் தேதி மே மாதம் கொடுக்குறாரு, தொடரின் கடைசி நாள் என்று அறிக்கை. பிரணாப் முகர்ஜி கருப்பு பணம் குறித்து ஒரு 100 பக்க வெள்ளை அறிக்கை, 100 பேஜ் அது அதிரடியாக தாக்கல் செய்தார். ஏன்னா அது வெள்ளை அறிக்கை கொடுக்க போகிறோன்னு சொல்லலை. அன்றைக்கி ஹவுஸில் ஆளே இல்லை. ஏன்னா இவர் கொடுக்க போகிறான்னு தெரிஞ்சு எல்லோரும் வந்திருப்பாங்க. அரசு எடுத்த பலமுனை நடவடிக்கைகள், 5 அம்ச திட்டம் என்னெல்லாமோ பேசுகிறாரு 100 பக்கத்துக்கு. அந்த அறிக்கையின் முன்னிலையில் சொல்லப்பட்ட விஷயம், நாட்டின் 3 முக்கிய உளவு நிறுவனங்கள் எவ்வளவு முயன்றும் எவ்வளவு கருப்பு பணம் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. உத்தேசமாக 2010 வரை 1 மில்லியன் டாலர்கள், அதாவது 9300 கோடி ரூபாய்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இதை உடனே பிஜேபி என்ன பண்ணுறாங்க, தேர்தல் அறிக்கையில் கொண்டு வராங்க. இந்த பணத்தை நம்ம கொண்டு வந்துடுவோம். பிரணாப் முகர்ஜியே சொல்லிட்டாரு, பார்லிமெண்ட்டில் பிளேஸ் பண்ணிட்டா ரெக்கார்டு இல்லையா, இதை நாங்கள் கொண்டு வந்துடுவோம், 90 நாளில் கொண்டு வந்துடுவோம், 100 நாளில் கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துருவோம். அது என்ன தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கல. அது குவாண்டம் எவ்வளவுன்னு சொல்கிறதுக்கு ஒரு அரசியல்வாதி பேசும்போது உங்கள் ஆளுக்கு 10 ரூபாய் கிடைத்தால் எப்படி இருக்கும்னு சொல்கிற மாதிரி அவர் பேசிட்டார். இவ்வளோ பேசிட்டு இவ்வளோ வலுவாக போராடி இந்த 700 பேர் கெஜ்ரிவால் கொடுத்தாரு இல்லையா சிடிஏல பேர், நிர்மலா சீதாராமன் அழுத்தம் திருத்தமாக பேசுகிறாங்க. இதை பார்லிமெண்ட்டில் இந்த பேரை நீங்கள் சொல்லியே ஆகணுன்றாங்க. இவர் முடியாதுன்றாரு, இந்த பேரை தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றாரு, எல்லாம் பண்ணுறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தெரிவிப்போம் இவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்தோன்னா முதல்ல பண்ண காரியம் என்ன தெரியுமா, ரொம்ப உலகமே இந்தியாவே ஆச்சரியப்பட்டு போச்சு. இந்த பெயர் பட்டியலை வெளியிடணும்னு சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஆணையை நீங்கள் தயவு பண்ணி வித்ரா பண்ணிக்க, எங்களால் வெளியிட முடியாதுன்னு கேட்டது யார்?
சுப்ரீம் கோர்ட்டில் வந்து காங்கிரஸ் வந்து கேட்குறாங்க, பிஜேபி வந்து முடியுது. இதனால் அரசியல் இவங்க கேட்குறாங்க, எங்களால் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாதுன்னு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து உங்களுக்கு அப்படியெல்லாம் ஆணை கொடுக்க முடியாது, இது வந்து இந்த 70 பேர் பேரையும் பட்டியலையும் வெளியிடுங்க, எத்தனை பேர் இருக்கோ விடுங்கன்னு. இவங்க உடனே 216 பேர் இருக்குது, 316 பேர் இருக்குது, 1000 பேர் 7 பேரை பிடிச்சிட்டோம், 5 பேரை பிடிச்சோம், கடைசியில் 3 பேரை பிடிச்சிட்டோன்னு ஏதோ லட்சக்கணக்கில் ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாங்க. மக்கள் ரொம்ப வெறுத்துட்டாங்க, நம்ம ஏமாற்றப்படுறோம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு உணர்வு வந்துடுது. இந்த பணத்தை கொண்டு வர்றதுக்கான இயல்பு முயற்சிகள் என்ன எடுத்திருக்காங்க? இன்றைக்கு கடுமையான சட்ட தண்டனை இருந்திருக்காங்க. நரிமன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பழனி நரிமன் வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, வெளிநாட்டில் இருக்கிற பணமெல்லாம் அரசுக்கு சொந்தம்னு அறிவி, யார் யாருக்கு நியாயமான கணக்கு இருக்கணும் அவங்கெல்லாம் அவங்க பட்டியலை கொடுக்கட்டும், அநியாயமாக இருக்கிற கணக்கு உடனே நீ எடுத்துக்கோ அப்படின்றாரு. இது வந்து ப்ராக்டிக்கல் இல்லை, முடியாது அப்படின்னாங்க. ஆனால் உண்மையில் அது வந்து ஒர்க்கபிள். ஏன் ஒர்க்கபிள்னால், இன்றைக்கி அரசு வந்து ஒரு அதிரடியாக ஒரு அறிவிப்பு கொடுத்து, வெளிநாட்டில் இருக்கிற கணக்கு விவரத்தை நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே எங்களுக்கு தெரியப்படுத்தலைன்னா அந்த கணக்கை நாங்கள் சீஸ் பண்ணிவிடுவோன்னு சொன்னால், நியாயமாக இருக்கிற கார்ப்பரேட் கொடுத்துருவாங்க, மேலே இருக்கிற பணம் என்னன்னு கேட்கலாம். அந்த பேங்க்கு கொடுக்குமா, அந்த கண்ட்ரியில் சட்டம் இருக்கா கொடுக்குமா அப்படின்னு சொன்னால், மிக தெளிவாக எல்லா தேசத்துலேயும் இந்த மாதிரி இருக்கிற சுவிஸ்ல எல்லாத்துலேயும் ஒரு அரசு வந்து உங்கள் வங்கியில் இருக்கிற பணம் வந்து திருட்டு பணம்னு சொன்னால் அவங்க கொடுக்கணும். அதை உபயோகப்படுத்தி தான் அமெரிக்கா வாங்கியிருக்காங்க. வழிமுறைகள் இருக்குது. ஒரே ஒரு விஷயம், இந்த கருப்பு பணம் தடுப்பு மசோதா எல்லாவற்றையும் விட முதலில் இந்த நாட்டு மக்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி டு எ சிட்டிசன்னு, இது வந்து கருப்பு பணம் என்பது ஒரு தேசத்திற்கு ஆபத்தை விளைவிக்க கூடியது என்கிற உணர்வை ஏற்படுத்த வேண்டுமா வேண்டாமா? நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இது கருப்பு பணத்தினால ஆபத்துங்கிறத ஏற்படுத்த வேண்டும். அதை யார் ஏற்படுத்துறது? உங்களுக்கு ஆட்சியாளர்கள் தான் ஏற்படுத்தணும். ஆட்சியாளர்களும் சொல்றதில்ல, ஆண்டவர்களும் சொல்லவில்லை, ஆள்கிறவர்களும் சொல்லவில்லை என்றுதான் இப்ப குற்றச்சாட்டு. கருப்பு பணத்தினால ஆபத்துங்கிறது ஆண்டவர்களும் சொன்னார்கள். சொல்லிட்டு இருக்காங்க, சொல்றது மட்டும் சொல்றதோடு இருக்கு, செயல்பாட்டுக்கு வரலைன்னா அது வந்து யாரு கொண்டு வரணுமோ அவங்க வந்து மனசாட்சிப்படி நம்ம இந்தியாவில் தான் வாழ்றோம், நம்ம நாட்டு பணம் நம்ம நாட்டுக்கு நம்ம உபயோகமாகட்டும்னு கடுகளோ அவங்க நினைக்க போறதில்ல. பெரிய முதலாளிகளை யாரும் பகைத்து கொள்வதில்லை. அதன் காரணமாக கருப்பு பணம் வெளியில் வராமல் இருக்கிற காரணம் அதான் காரணம். இதில் ஒன்றும் ஒளிமறைவே கிடையாது சார். இது வெறும் இந்த டாக்ஸேஷனுக்கான ஒரு பில்லா, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆர் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங்கான பில்லா பார்க்குறீங்களா? இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங்கோ, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷனோ, ப்ரிவென்ஷன் ஆஃப் அக்யூமுலேட்டிங் பிளாக் மணியோ ஒரு வார்த்தையும் இந்த சட்டத்தில் இல்லை. இந்த சட்டம் பேசுகிறத விட தண்டனை பற்றி பேசுகிறது. சரி சார், 2017 பில்லு பாஸ் ஆகிடுது சார். அதுலேருந்து ஒரு டெட்லைன் வைக்கிறாங்க. அந்த டெட்லைனுக்குள்ளே இல்லை, டெட்லைன் அதுக்கு முன்னாடியே வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. நீ என்னை கண்டுபிடிச்சாதானே நீ எனக்கு தண்டனை, நான் பண்ணவே போகிறது இல்லைன்னா வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஆப்ஷன் வி ஹேவ்? இல்லை, அப்படி இல்லை. இதில் என்ன ஒரு விஷயம் பார்க்கணுன்னு கேட்டால், கண்டுபிடிச்சாதான் பிடிக்கணும் அப்படின்றது இல்லை. இது இப்போ எப்படி இந்த மாதிரி நான் டிஸ்க்ளோஸ் பண்ணலை சார். இல்லை, அப்படி இல்லை. இது இந்த மாதிரி வாலண்டரி டிஸ்க்ளோஷன் வந்து நமக்கு 3 தரம் பண்ணியிருக்கோம், உள்நாட்டிலே பண்ணியிருக்கோம். அதனுடைய பார்த்ததனுடைய எஃபெக்ட் என்னன்னு கேட்டால் 2 விதமாக இருக்குது. ரொம்ப நாணயமாக இனிமேல் இது வேண்டாம், நம்மளுடைய இளைய தலைமுறை பாதிக்கப்படும் சொல்லி வாலண்டியராக பண்ணுறாங்க. அது ஒரு 20% கூட இருக்க மாட்டாங்க. பெரும்பாலான பர்சன்டேஜ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், 100 கோடி என்கிட்ட இருக்குது, ஒரு 50 கோடி இதில் விட்டுடுவோம், ஆனால் பாக்கி 50 கோடியை நான் பாதுகாப்பாக வச்சுப்பேன். இது வந்து சர்வசாதாரணமாக ஒவ்வொரு வாலண்டரி டிஸ்க்ளோஷர்லையும் நடந்திருக்கு. 2 முறை பார்த்தாச்சு. அதே மாதிரி இது நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இது நடக்கக்கூடியதற்கான வாய்ப்புகளை வந்து ஏதோ இந்த அரசாங்கம் இந்த ஒரு வருஷத்தில் கண்டுபிடிச்சிருக்கு. அதுக்கும் எனக்கு ஒரு உணர்வு இருக்குது. இந்த மக்களுக்கு விழிப்புணர்வுன்றதை இதில் கொண்டு வரணும். கருப்பு பணம் என்னிடம் இருந்தால் நான் அதை செய்தால் பாவம், இந்த தேச துரோகம் என்ற எண்ணம் இன்றைய இளைஞர்களுக்கு வரணும். பல்வேறு இடங்களில் வந்து என்னென்னா, இந்த வங்கிகள் தரம் மறுப்பதற்கான, அந்த விவரங்களை தரம் மறுப்பதற்கான மிக முக்கியமான காரணம் வந்து என்னென்னா, இது வந்து ஒரு குற்றத்தின் அடிப்படையிலாக வந்த பணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பல்வேறு வங்கிகளினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. இந்த வங்கிகளில் 100% சொல்ல மாட்டேன், ஒரு 60-70% வங்கிகள். இப்போது இந்த சட்டத்தின் மூலமாக, என்னுடைய அபிப்பிராயம், இந்த சட்டத்தின் மூலமாக இந்த பணங்கள் வந்து என்னென்னா குற்ற பின்னணி, ஏன்னா அவர் டிஸ்க்ளோஸ் அந்த டைம் காலக்கெடு முடிந்ததுக்கப்புறம் அவை வந்து குற்ற பின்னணி கொண்டவை. ஆகையால் அந்த வங்கிகள் வந்து சம்பந்தப்பட்ட கணக்குகளை தந்தே ஆக வேண்டும். எந்த வங்கியிலையும் கணக்கு வச்சுக்கிறவங்க இவங்க இந்தியா வம்சாவளியா இல்லை இந்தியாவில் பிறந்தவங்களா, இது யார் பேர் என்ன பட்டியல் கொடுக்க முடியும்? பேங்க்கில் வந்து ஒரு 4000 பேர் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அதில் யாரெல்லாம் வந்து இந்தியாவிலிருந்து கொண்டு வந்து தனியாக கருப்பு பணம் வச்சுருக்காங்க எந்த பேங்க்லையும் யாரும் கொடுக்க மாட்டாங்க.
அது சும்மா நம்ம கண் துடைப்புக்காக மக்களை ஏமாத்துறதுக்காக சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒழிய கருப்பு பணங்கிறது வந்து யார் எப்படி எதை கருப்பு பணம்னு எப்படி எந்த பணத்தை சொல்கிறது உங்களுக்கு? உலகம் ஃபுல்லாக எல்லாவற்றுக்கும் நான் நிமிர்ந்து பார்ப்பது அமெரிக்காவை தான். அமெரிக்காவை பற்றி அவர் ஏற்கனவே சொன்னதை போல இந்த ட்ரக்கு எங்கே போகுதுன்னு தெரியல அப்படின்னாரு. அமெரிக்காவை பற்றி ஒன்று சொல்லுவார்கள், அமெரிக்காவை ஆளுவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி என்றால் அது தவறு. அமெரிக்காவை ஆண்டு கொண்டிருப்பது ஆயுத விற்பனையாளர்களும் எண்ணெய் வியாபாரிகளும் தான் இதை வைத்திருப்பதால் இது இந்த பூதத்தை பிடிக்கவே முடியாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறதே, அது சரியா தவறா? இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்ச்சி கொண்டு வரணும். இரண்டாவது, நிறைய விஷயங்களை சரி பண்ணாலே இது குறையும். இப்போ வந்து பணப்புழக்கம் வந்து ஏஷியாவில் மாத்திரம் இல்லை, ஐரோப்பாவும் சேர்த்து பார்க்கும்போது இந்தியாவில் வந்து பணப்புழக்கம் ஜாஸ்தி. அதாவது எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண அடிப்படையில் நடக்கிறது இங்கே நிறைய இருக்குது. பல ஆயிரக்கோடிக்கணக்கான தினசரி வியாபாரங்கள் இந்தியாவில் மாத்திரம்தான் பணம் கைமாறி நடக்கிறது. இதை வந்து ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே யாரும் பணத்தால் டீல் பண்ண முடியாது. வங்கி செக்குனாலும் பண்ணினாலும் பாதி விஷயம் குறைஞ்சி போயிடும். ஏன்னா இந்த பண பரிமாணத்தை தான் ஈஸியாக அவங்களால கணக்கில் கொண்டு வர முடியாமல் இருக்கும். வங்கி செக்காக இருந்தால் கொண்டே வந்தே ஆகணும். அதுக்கு வந்து அரசு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். அமெரிக்காவில் சொன்னீங்க இந்த மாதிரி இது வந்து ஐசனோவர் காலத்திலிருந்தே பேசப்படக்கூடிய விஷயம். அமெரிக்க அரசியல் வந்து ரொம்ப வினோதமானது. மிகப்பெரிய டெமோக்ரஸின்னு சொல்கிறாங்க, ஆனால் ஓட்டு பர்சன்டேஜ் வந்து இந்தியாவோட கம்மி. அது யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. மக்கள் போய் ஓட்டு போடுறது வந்து இந்தியாவோட கம்மி. அவ்வளோதான் அவங்கள மிகப்பெரிய டெமோக்ரஸின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் மிகப்பெரிய டெமோக்ரஸியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்த அமெரிக்க ஜனாதிபதிகளில் குறிப்பிட்ட சிலரை தவிர பாக்கி எல்லாருமே மல்டி மில்லியனர்ஸ், மிகப்பெரிய பணக்காரர்கள் தான் அங்கே வந்து ஜனாதிபதியாக இருந்திருக்காங்க. பவர்ஃபுல்லாக இருக்கிற செனட்டர்ஸ் எல்லாருமே பணக்காரங்க. ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு பெரிய நிறுவனங்கள் இருக்குது, நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடியவங்க. அது வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால இது மாதிரி ஆயில் பேரன்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்கன்றது உண்மையாக இருக்கலாம். அது இப்போ மெல்ல குறைஞ்சிட்டே வருது ஒபாமா பதவிக்கு வந்தப்புறம். ஏன்னா ஒபாமா வந்து எந்த ஒரு மிகப்பெரிய பணக்கார பின்னணி இல்லாமல் 2 முறை வந்திருக்கிறார். இது வந்து மெல்ல அங்கே மாறிட்டுருக்கு. என்ன மாறினாலும் கருப்பு பண பிரச்சனை இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலகம் ஃபுல்லாக 92 கண்ட்ரியில் இருக்குன்றது வந்து வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட்டே சொல்லுது. ஆனால் மேக்னிடியூடு எந்த அளவில் இருக்குன்றது இந்தியாவில் ஜாஸ்தி இருக்குது. அதுதான் நம்ம பயப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. அதாவது நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா வந்த பிறகு உடனே எல்லா பணமும் கருப்பு பணமும் இந்தியாவுக்கு வந்து விடும். பிறகு அந்த கருப்பு பணத்தினுடைய விளைவுகள் என்னன்றது கூட சரியாக சொல்லப்படாமலும் இருப்பதனால் இது குறித்து ஒரு லேசான ஒரு தெளிவை காட்டலாம் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக உங்கள் மூவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.